கிடைப்பதற்கரிய திருமந்திரம் கிடைத்தவுடன் இராமானுசர் செய்த நிகழ்வுகளை தொகுத்து காண்போம். இராமானுசர், கூரேசர், முதலியாண்டான் மூவரும் நண்பர்கள். நண்பர்களுக்குள் ஆசை ஒன்று இருந்தது. பூரணர் என்ற பெரியவரிடம் திருமந்திரத்தின் அருளை கற்க வேண்டும். அதுதான் இவர்களின் ஆசை. இதற்காக அவர்கள் பூரணரிடம் 18 முறை வந்துள்ளனர். ஆனால் அவர் அதனை சொல்லித் தரவில்லை. பூரணர் ஒரு நாள் மனம் இறங்குகிறார். இராமானுசர் மட்டும் தனியாக வரச் சொல்ல தண்டும் கொடியுமாக என்று மறைமுகமாக சொல்லிவிடுகிறார். ஆனால் இராமானுசர் நண்பர் இருவருடனும் வந்தார். தண்டும் கொடியாக தானே வரச் சொன்னேன் என்றார் பூரணர். இராமானுசர், இவர்களும் தண்டும் கொடியும் போன்றவர்கள்தான் என்கிறார். பூரணர் திருமந்திரம் கற்றுக் கொடுக்கிறார். வேறு யாருக்காவது நீங்கள் இதனை கற்றுக் கொடுத்தால் நரகம் கிடைக்கும் என்றார். இராமானுசர் குருவின் கட்டளையை மீறி எல்லோருக்கும் திருமந்திரத்தை கற்றுக் கொடுக்கிறார். பூரணர், குரு ஏன் இப்படி செய்தாய் என்று கேட்டார். நான் ஒருவன் போனால் பரவாயில்லை, பலர் நரகம் போகாமல் தடுக்கலாம் என்றார் இராமானுசர். இப்படிப்பட்ட உள்ளம் எனக்கு இல்லை என்று பூரணர் குரு சொன்னார். பொதுநலத்தோடு நாம் ஒவ்வொருவரும் இருக்க வேண்டும் என்பதை இந்த நாடகம் நமக்கு உணர்த்தியது.